SSC Max Academy current affairs of 4th April 2024. First question பார்க்கலாம். Who among the following was awarded with the Men's Player of the Year award at the Hockey India Awards 2023? Hockey India Awards வந்து நடந்தது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில நடந்தது. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மென்ஸ் பிளேயர் வந்து ஹார்திக் சிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து சலிமா டெட்டே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் த ஸ்பெஷல் ஏஜென்சி பீயிங் எஸ்டாப்ளிஷ்டு பை RBI டு காம்பேட் இல்லீகல் லெண்டிங் ஆப்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெண்டிங் ஆப்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தே வில் லெண்ட் த மணி. ஸோ வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் நம்ம வந்து திருப்பி கட்ட முடியல அப்படின்னா ஸோ இவங்க வந்து சைபர் வார்னிங் வந்து நிறைய கொடுக்குறாங்க. நம்ம மொபைல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால RBI வந்து டிஜிட்டா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி ஸ்பெஷலி ஃபார் திஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த மட்டாபாரி பெரா பிரசாத் அண்ட் ரிக்னை பச்சாரா ஓகே textiles of dash states have recently been included in the GI tag list. Okay, Tripura அதுதான் இந்த மட்டாபாரி பெரா பிரசாத் ரிக்னை பச்சாரா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது வந்து GI tag வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரீசென்ட்லி ஈஸ்ட் யூரோப்பியன் nations Romania and Bulgaria have partially joined the Schengen area. What is that Schengen area அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த Schengen area வந்து ஐடி ஃப்ரீ டிராவல் ஜோன். ஓகே, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஷோ த ஐடி, தே டோன்ட் வாண்ட் டு ஷோ தேர் ஐடி. ஓகே, ஸோ ஐடி வந்து இல்லாமலே இங்க பண்ணலாம். ஸோ இதுல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொமானியா புல்கேரியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல யாரெல்லாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாண்ட் அண்ட் லைஸ்டன்ஸ்டைன். ஸோ இவங்க தான் இல்லை, மற்ற எல்லா கண்ட்ரிஸும் யூரோப்பியன் யூனியன்ல இதுல இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who among the following forecasted passage of 170 feet asteroid named asteroid 2015 MB54 towards Earth? ஓகே, ஸோ யார் வந்து ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஏர்த்துக்கு டுவர்ட்ஸ் எர்த் வந்து இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா தான் ஃபார்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, it is passage of 4 asteroids of which 170 feet asteroid is moving towards the earth at 13,798 km/h வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெட் ப்ரொபல்ஷன் லெபராட்டரி. ஓகே, நாசாவோடது. அவங்க தான் நாட் ஆஸ்ட்ரோனமஸ் கொடுக்கல, ஜெட் ப்ரொபல்ஷன் லெபராட்டரியில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, recently the Lalit Kala Academy chairman was barred from taking any administrative action by the Ministry of Culture. அந்த சேர்மன் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார் பண்ணியிருக்காங்க. யார் பார் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சேர்மனோட பேர் வந்து நாக்தாஸ். ஸோ இந்த லலித் கலா அகாடமி வந்து இனாகரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1954ல நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, OECT தட் இஸ் ஆர்கானிக் எலக்ட்ரோகெமிக்கல் டிரான்சிஸ்டர். இட் இஸ் அன் emerging class of transistor based on organic superconducting materials. This is statement 1. So next பாருங்க, these transistors are known for their ability to modulate electric current in response to small changes in voltage applied. Okay, so என்னன்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ OECTனா என்னன்னா ஆர்கானிக் எலக்ட்ரோகெமிக்கல் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை மாடுலேட் பண்ணோம். எப்படி மாடுலேட் பண்ணோம்? கரண்ட்டை மாடுலேட் பண்ணோம்னா வோல்டேஜ்ல சேஞ்ச் இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் V is equal to IR அப்படின்னு படிச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது இது வேரி ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are correct and statement 2 is the correct explanation of statement 1. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Recently the Clean Energy Transition Program annual report 2023 was recently published by the யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான்
இதை கொடுத்திருப்பாங்க. இந்த கிளீன் எனர்ஜி பப்ளிகேஷன்ஸ்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஐ வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் recently introduced by New York based research lab and technology company Hume. Okay, AI with emotional intelligence, so EVI சரிங்களா. ஸோ இதோட நேம் வந்து EVI. நெக்ஸ்ட், name the only other feline species ever used by humanity for hunting besides cheetah on the verge of extinction in India. ஓகே, ஸோ இதுல எந்த ஸ்பீஷீஸ் வந்து சீட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து அதிகமாக வந்து அதை ஹண்ட் பண்ணுறாங்கன்னா கேரக்கல் தான் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த கேரக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை சியாகோஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், சியாகோஷ் சொல்கிறோம். ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1ல் இருக்கு. ஓகே, இது வந்து நாக்டியூனல் ஸ்பீஷீஸ், அப்படின்னா நைட்டில் மட்டும்தான் இது வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும்தான் இது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாக்டியூனல் ஸ்பீஷீஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 5th April 2024. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நேம் த டெக்னாலஜி லான்ச்டு பை CERN to synchronize devices in the accelerator down to sub-nanoseconds. So sub-nanoseconds அப்படின்னா இந்த 10⁹ செகண்ட்ஸுக்கும் கம்மியாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிக்னல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா CERN தான் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நியூ டெக்னாலஜி நேம் வந்து ஒயிட் ரேபிட் கொலாபரேஷன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, scientists at Dash have led a study to understand genetic makeup of the virus responsible for lumpy skin disease. இந்த lumpy skin disease வந்து கேட்டலுக்குலாம் வருது சரிங்களா. இது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் கிடையாது, ஆனால் வந்து இந்த பைட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பைட்ஸ்லாம் வந்து ஒரு கேட்டலுக்கு இருக்குன்னா அது அந்த கேட்டலில் இருக்க ரத்தத்தை குடிச்சிட்டு இன்னொரு கேட்டலில் போய் உட்காந்துச்சுன்னா ஸோ தட் வில் ஆல்சோ அஃபெக்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லம்பி ஸ்கின் டிசீஸு. ஸோ இது வந்து யார் வந்து சொன்னாங்க, ஸ்டடி டு அண்டர்ஸ்டாண்ட் அதோட ஜெனட்டிக் மேக்கப் பற்றி யார் ஸ்டடி பண்ணாங்கன்னா IISc பெங்களூர் தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரீசென்ட்லி நார்த் கொரியா ஃபயர்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டு த ஈஸ்ட் சி. ஈஸ்ட் சி என்னன்னு சொல்றோம், சி ஆஃப் ஜப்பான்னு சொல்றோம். நார்த் கொரியா சவுத் கொரியா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நார்த் கொரியா சவுத் கொரியா, இது சவுத் கொரியா இருக்கு இல்லையா, ஸோ சவுத் கொரியா சப்போர்ட்டட் பை US, தைவான், இந்தியா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நார்த் கொரியா இஸ் சப்போர்ட்டட் பை சைனா சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இப்படி இருக்கு. இப்போ சைனாவோட அப்போஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா US, தைவான், இந்தியா இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சி ஆஃப் ஜப்பான். ஜப்பான் ஆட்டோமேட்டிக்கலி சப்போர்ட் ஃபார் சவுத் கொரியா தான். இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சி, இந்த ஜப்பான்ல இருக்க டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டொஹோக்கு சி மவுண்ட். ஜியாகிரபியில நம்ம பார்த்துருப்போம், சி மவுண்ட் அப்படின்னா இதுதான் தண்ணி அப்படின்னா வேல்கனோ இருக்கும், அண்டர் ஓஷன் இருக்க வேல்கனோ. ஸோ இது வந்து சி மவுண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் வந்து டொஹோக்கு சி மவுண்ட் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The Supreme Court recently upheld the verdict regarding the practice of Dash under Islamic law, under which Muslim women have absolute right to extrajudicial divorce. முஸ்லிம் உமனுக்கு இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் லா தனியா இருக்கு, ஸோ ஹிந்து லா தனியா இருக்கு, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கு தனியா லா இருக்கு, இஸ்லாமுக்கு தனியா லா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லா படி உமன்ஸ் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்சல்யூட் ரைட். எதுக்குன்னா டிவோர்ஸ்க்கு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேர் என்ன கேட்குறாங்க, இந்த ப்ராக்டிஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுலா. இதுதான் இதோட ப்ராக்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the Punnett square is a way to predict genetic outcome when two individuals with known genotypes are crossed. Okay, so square மாதிரி வச்சிருக்காங்க. So two individuals with a different genotype வந்து cross ஆனா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றதா இந்த Punnett square. ஓகே, ஸோ வந்து இது யார் பேர்ல இது வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த பிரிட்டிஷ் ஜெனட்டிசிஸ்ட். இது யாருன்னு கேட்டீங்கன்னா ரெஜினால்ட் புன்னட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், நேம் த இன்னோவேட்டிவ் மைக்ரோஃப்ளூயிடிக் சிப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே,
developed by the Center for Cellular and Molecular Platform, CCAM. Okay. So இது யார் வந்து இது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, what is the platform name is OptiDrop. This is for chip based platform for cellular and molecular platforms. Okay, so next பார்ப்போம். What is the official name of the rare Halley type comet with an orbital period of 71 years, dubbed by astronomers as a mother of dragons? ஸோ இதை வந்து நம்ம என்ன மதர் ஆஃப் டிராகன் சொல்றோம் இந்த காமெட்டை. இதுக்கு அஃபிஷியலா ஒரு பேர் இருக்கு. இதோட ஆர்பிட்டல் பீரியட் வந்து 71 இயர்ஸ். இதோட இந்த கோர் நியூக்ளியஸ் இருக்கும்ல, அதான் ஐஸா இருக்கும். மீதி எல்லாமே தான் வந்து டியூ டு ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கோர் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்குமா. ஓகேங்களா. ஸோ இதை மதர் ஆஃப் டிராகன் சொல்றோம். ஸோ இதோட அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃபிஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெட் 12P Pons Brooks. Next, Earth changing rotation may prompt clock to skip a second, thereby necessitating negative leap second. Okay, so around 2029 due to fast melting of glaciers. Glaciers வந்து ரொம்ப சீக்கிரமா மெல்ட் ஆகுது. ஸோ சைனால வந்து இந்த 3 Gorges டேம் இருக்கும். அந்த டேம் பில்ட் ஆனதுனால ஏர்த்தோட ரொட்டேஷனே மாறிடுச்சுன்னு சொல்றோம். ரொம்ப கம்மியா ஓரளவுக்கு ஒரு அளவுக்கான செகண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றோம். இந்த ஃபாஸ்ட் மெல்டிங் கிளேசியர்ஸால என்ன ஆகும்னா தண்ணி வந்து இந்த கிளேசியர்ஸ்ல இருக்க வர தண்ணி வந்து அதிகமா ஃப்ளோ ஆகும். அப்போ ஏர்த்தோட ரொட்டேஷனே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்த்தோட ரொட்டேஷன் பொறுத்து தான் டைமை கால்குலேட் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ கம்மியாகும். ஸோ இதை வந்து நெகட்டிவ் லீப் செகண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த டைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ 2029ல கண்டிப்பா வந்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லீப் செகண்ட் இட் வில் கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹஸ் ரீசென்ட்லி டெவலப்ட் த வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் லேசர் அண்டர் த யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்ட்ரீம் லைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்? ஸோ எந்த கண்ட்ரி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ த கண்ட்ரி இஸ் ரொமானியா. நெக்ஸ்ட், name the ISL club which recently signed a strategic partnership with English club Norwich City. Okay, Chennai FC is the answer.